ஆமா சொல்லுமா. எப்படி தப்புலங்கிற ஒரு ஆண்மகனை பார்த்து வாடா போறான்னு என்ன நேரத்தில் சொன்னீங்க? நீங்க யாரு? நீங்க எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? யார பிடிச்சிக்கிட்டு யோசனை கேட்க வந்தீங்க? எங்க அப்பா பார்க்க வந்தீங்களா? அன்னைகளை பார்க்க வந்தீங்களா? அம்மாவை பார்க்க வந்தீங்களா? ஏன் வந்தீங்க? ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எந்த ஊரு? எங்க இருந்து வந்தீங்க? இந்த இரவு நேரத்துல 2 மணி அளவு செவரேறி குதிச்சு வர காரணம் என்ன? இப்படி நீ கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பதில் நான் சொல்லியிருப்பேன். ஏமா இரவில் வந்ததுனால ஒரு ஆண்மகனை திருட்டு போய் கேட்குறீங்க? இரவில் வந்தா யாருமே திருட்டு போயிருந்தேன். அப்படியா? எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பகல்ல வந்து பேசுறவங்க ஒரு உண்மையான ஆம்பளை. சரி, அது வர்ற முன்மாசல் வழியா வரணும். பின்மாசல் வழியா வர காரணம் என்ன? அடிக்க வர்றாங்க. அடிக்க வரலையா? இரவு நேரத்துல சரி பொட்டிக்கார இந்த நட்டு சாமம் இரவு நேரத்துல ஒரு சிறிய வீடா இருந்தா கூட வாசகதவை திறந்து வச்சிருப்பாங்க. அது என்னன்னே தெரியல. இதாவது விசைச்சண்டுகள் பள்ளி வாச பூரா ஏதாவது வீட்டுக்குள்ள வந்துருங்கிறதுக்காக விளக்கு அடைச்சு வாசகதவை அடைச்சு வச்சிருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து நட்டு சாமத்துல உன்னம் பார்க்க வரும்பொழுது முன் வாசகதவை வழியா வர முடியல. அதனாலதான் செவரை தாண்டி வந்தேன். ஆனா ஒரு வார்த்தை இது வரைக்கும் உன்னை நான் வாடி போடுன்னு சொன்னதில்லை. ஆனா நீ வாடா போடா ஏன்ட்ட வந்து எதுக்கடா கேட்ட? இதய திருடா. ஏமா இதய திருட? ஆமா திருட போய் கேட்டீங்க. இரவில் வந்த திருடா நீங்கல்ல? இரவில் வந்த திருடா? ஆமா திருடங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னா திருட. காலையில ஊர்ல கட்டி வச்சு உதைக்க போறாங்க. பரவாயில்ல, அடிபட்டாலும் பிடிபடாத ஆளுமா நானு. சரி, எப்படியே தப்பிச்சு ஓடிக்கிறேன். பேச நான் விரும்பல. சரி, யாரு நீங்க? எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? என்ன பேரு? எந்த ஊரு? அப்ப நெசமா என்னை பார்க்கிறவங்களுக்கு யாருன்னு தெரியல. புரியல. படிச்சவரா இருப்பாரோ? இல்ல படிச்சவர்ல குட்டிச்சவரு. குட்டிச்சவரா? எந்த ஊர்? எந்த தேசம்? எந்த தேசம்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? எதுக்காக இந்த நேரத்துல இந்த பார்க்கறதுக்கு வரதுக்கு காரணம் என்ன? மரியாதை கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அத மரியாதையா பாடி கண்டிப்பாக மென்மையை வாழ்க வளர்க சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்தீங்க. அதுக்கு தகுந்தது பதில் நானும் சொல்றமா இல்லையா? இந்த இரவு நேரத்தில் உன்னை பார்க்க வர காரணம் அந்த ஒரு நாள் உன்னை பார்த்த ஞாபகம் தான்.
முதன் முதலாய் உன்னை பார்க்கிறேன் ஜென்மஜென்மமாய் வந்த காதல் அந்த நேசமும் என்று வருகிறதா பைத்தியமா இருக்குமோ? நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? ஒரு கேள்வி புரியல. ரொம்ப நாள் கழிச்சு பைத்தியத்தை பார்த்துருக்கேன். ஒரு பட்டிமன்றத்துல பேசுவாங்க. எப்படி தெரியுமா? சுத்துற பூமியில இருந்து சுத்தாத வனத்துக்கு போய் சுத்தாத வனத்துல இருந்து சுத்துற பூமியை பார்த்தா சுத்தாத வனம் கூட சுத்துற பூமி மாதிரி சுத்துன்னு சொல்லுவாங்க. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு தலை சுத்துதுமா? தலை சுத்துது, ஆனா ஒண்ணுமே புரியாது. அது மாதிரி நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்க யாரு, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எந்த ஊரு, என்ன பேருன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க சொன்னது சரி புரியுது. இல்லம்மா, நீ சொன்னது உண்மைதான். என்னடா இதுல பூதினா வந்து நல்லா உழைக்கிறாங்க. மணி 6 மணி தேவையில்லாம உழைச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன தானே கேட்டேன், எதுக்காக வந்தது கேட்டேன். அதுக்கான பதிலத்தான் சொன்னேன். முதலாக உன்னை நீ பார்க்க பழகிய ஞாபகமும் அந்த நினைவுகளும் உனக்கு பிறகுதானே கேட்டேன். என்னை யாருன்னு அடையாளம் தெரியுதான்னு கேட்டேன். உன்னோட கேள்விகளுக்கு நான் பாட்டுக்கு பதில் அடிச்சேன். தெரியலையா? யாரு தெரிஞ்சதான் தெரிஞ்சவங்களுக்கு கூட்டிருப்பேனே, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி. சரி, யாருமே உங்களுக்கு தெரியல. உண்மையிலேயே தெரியல. அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா, நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா. பேசி சமாளிக்க உண்மைதாமா? நீ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ? அட நம்ம வெள்ளச்சாமி எந்த ஊருமா? புரியப்பட்டி ரஞ்சித். எந்த வெள்ளச்சாமி தெரியுமா? குமாரி வெள்ளச்சாமி. அவளை பத்தி பேசாதம்மா. அவனுக்கு 6000 அம்மா அந்த வெள்ளச்சாமி அவ இல்லம்மா, நான் வேறம்மா. அவ பிறக்கத கேட்டதுண்டா? நமக்கு ஒரு மகன் பிறப்பா. யாரு? ஏன் பிறக்க மாட்டான்? யாருக்கும் அவரு நான் பின்பாட்டுமா. பின்பாட்டு. நான் முன்னாடி போனா அவர் பின்னாடி வருவா. அப்படி யாருக்கும் அவர் பின்பாட்டம் முன்பாட்டம். இல்லம்மா, சக்கம்பட்டி வெள்ளச்சாமி நமக்கு ஒரு மகன் பிறந்தா நம்ம கதையை நீ சொல்லி வச்சு அந்த பிள்ளை இப்படி வளர்க்க. அதிகமா பேசக்கூடாது. அதிகமா பேசுற ஆம்பளையும் சரி, அதிகமா படிச்ச பொம்பளையும் உருப்படுதா சரித்திரமே இல்ல. தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. உண்மையாவா? ஆமா. அது நமக்கு ஒரு மகன் பிறப்பா. நமக்கு ஒரு மகன் பிறப்பா. எங்களையே சொல்லி வை. யாரு கதையை சொல்லி அது என் கதையை சொல்லுமா? பார்க்க நீங்க முன்னாடி சொல்லுங்க. நாங்க அவன் மொழியாக மாறிடுவா. பூலோகத்து அக்கா எருமைக்கு எந்த காலத்துல புலி பிறந்தது? இல்ல கள்ள தொடர்பு பிறக்கும். அப்ப வேங்கடா புள்ள புளியா இருக்கணுமையா?
அது என்னது எது? வேங்கை. எருமை இல்லம்மா, இது பெண்கள் ஆகும்னா எருமைங்கிறாங்களே, உங்களோட இது பெஸ்டியா அது வேடா? இல்ல இல்ல இல்லையா? வேடா இல்லையா? வேர்டு வேடா சுருட்டு பெரியல எந்த பிள்ளையா தான் எருமை சொல்லி எருமை. நான் முன் ஜென்மத்துல ஐயோ என்ன எமனோட பொண்டாட்டி என்னோட வாகனம் வந்து உன்னோட எருமை, அதனால. வாகனம் இருக்கலாம். என் கதைய சொல்லி வை, அவன் புலியாக மாறிடுவான், சக்கம்பட்டி கூட வந்த கண்ணான தேசத்திலே கள்ளமாக பெற்றெடுத்த சாமி உயிர் உள்ளவரை என்ன விட்டு நீ விரிய மாட்டேன் என்று சத்தியமும் செஞ்சியடி. சத்தியமா சாமியோட வாசல் இல்ல என்னை விட்டு நீ விரிஞ்சா புரிஞ்சா? என் உயிரும் போகும்படி போகட்டும், அப்படியே தான் வீட்டுக்கு சாமி ஞாபகமும் உனக்கு எப்பவுமே வராதாடி. நான் கூட பெட்டியை அருமையான கணேசன குடும்பத்தை சார்பாக அன்பளித்த அன்பு விடத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். இப்போ யாரு தெரியுதா? நம்ம 2 பேரும் சின்ன வயசுல அந்த வெள்ளமலை காட்டுல நான் வேட்டைக்கு வரும்போது விளையாடு ஒட்டி வருவேன். உன்னை நான் பார்க்க, என்னை நீ பார்க்க, ஒருவருக்கு ஒரு பார்த்த இடத்துல என் மனசை பறிபடுத்த வேண்டி சண்டாடி என்னை நினைவில்லைங்கிறேன். என்ன பார்த்தா நீ யாருன்னு கேட்ட நல்லா பாரு அடையாளம் நான் யாரும் உனக்கு தெரியல. பாவம் பெட்டிக்கார் காலேஜ் போகணுமா, பாடத்தை முடியுமா நாளாக்கி ரெடி ஆயிட்டாங்க. நீங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற வெள்ளச்சாமி அவங்கள எனக்கு முன்பே தெரியும். அப்படி போட சொல்ற நீங்களும் என் மேல பிரியமா இருக்கீங்களா? ஏன்னா நம்ம சின்ன வயசுல பாத்துக்கிட்டது இல்லையா? ஆமா. இந்த வெள்ளையம்மா வேணா கருப்பா என்ன கட்டிக்கலாம்னு மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா அப்படி நினைச்சிருந்தா என்னைக்கு செத்து இருப்பேன். நீதான் வேணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வீடு விட்டு வீடு தாண்டி ஊரை விட்டு ஊர் தாண்டி செவரெல்லாம் தாண்டி தேவையில்லாம உள்ள வந்து உன்னை பார்க்க வந்தனே, பாசம் இல்லாம வந்திருப்பேன். வேற ஒரு பொண்ணு நினைச்சிருந்தா நான் வந்திருப்பேனா? அதனால சில நேரம் சோதிச்சு பார்த்தேன். சோதனையா? வேற ஒண்ணும் இல்ல. இம்மையே உனக்கு சோதனையா? வில்லையம்மா, ஆமா. உன்னை மேல வச்ச பாசம் என்னைக்கு மில்லளவு கூட குறையாத வில்லையம்மா. எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. நிறைய பாசம் வச்சிருக்கிறேன். எவ்வளவு பாசம்? Thank you.
தோட்டம்மா வெண்மணி தோட்டம்மா மல்லிகை தோட்டம்மா வெண்மணி தோட்டம்மா மாதவமே விளையாடும் மார்கழி பூவிலாடும் மங்களவாசி பொங்கிடு போதை நீலம் வாழ்க்கை ஆடும் மாலை வாசையாடிய தோரணமான வீதிகளாடும் இன்பமே பெருமையோ உன்னை பார்க்கும்போது எனக்கு போட்டு ஆனந்தமாக இருக்கிறது. ரொம்ப நாளாச்சல்ல பேசி பழகி விரும்பி பிள்ளைகளா சந்தோஷமா இருந்து கண்டிப்பாக இந்த வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். பிள்ளையம்மா நீ கேட்ட அத்தனை உனக்காக சீரோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த வெள்ளச்சாய் நம்புறீங்க? அப்படி நம்புறேன். நம்புறீங்க? இருந்தாலும் நான் சின்ன வயசுல வாங்கின பொருள் இல்லையா? ஆமா. நான் பெரிய பிள்ளையாட்டு இல்ல. பெரிய மனுஷன் ஆகிட்டு பெரிய அப்ப பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்தா சின்ன பிள்ளையா இருந்தேன். சரி. இப்ப என்னென்ன பொருள்லாம் வேணும் தெரியுமா? என்ன வேணும் உனக்கு? பெட்டி வித்தா வாங்கி தரீங்க. அருப்பு கோட்டை ஐயா அருப்பு கோட்டை கருப்பு சேல சாமி தோற எனக்கு ஆசையாக வாங்கி தரணும் சாமி எரிஞ்சு கோழி எரிஞ்சு கோழி பக்கத்துல சாமி தோற உங்க மஞ்சள் தாடி உங்க வேணும் சாமி தோற கையாட ஒரு தாழியை வாங்கி கழுத்துல கட்டினா 4 மணி நேரம் கூட இருந்து பணிபடுகள் செய்ய தயாராகிட்டேன். ஆனா அதுக்கு நேரை பொழுது இல்லை வெளியுமா. நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு வெளியில வந்து பார்த்தா கண்ணாக தெரியுமா? 2 பேரும் வெள்ளூரியே முடிச்சு போடுவாங்க. அப்படியே உங்க அன்னைக்கு எனக்கு தெரியாம நம்ம 2 பேரும் எங்கடா ஓடி போயிருவோமா? நீங்க ஆம்பளை சரி சட்டுன்னு வீட்டை விட்டு வெளியேறிவான்னு சொன்னா நான் எப்படி வர முடியும்? உசுருக்கு உசுர வளர்த்து எழுத அண்ணன்மார்களை விட்டு விட்டு என்னால வர முடியாதுப்பா. அப்ப என்ன விட உங்க அன்னைக்கு தான் முக்கியமா போயிட்டாங்க. ஆமா அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லை. வாழ்ந்தாலும் ஒரு வாக வாழ்வான் செத்தாளிகள் சேர்ந்த சகலான சொன்னீங்க சண்டாளி. உன்னை நம்பித்தான் அத்தனை விட்டுட்டு வந்தேன். எனக்காக நீ வர மாட்டியா? நீ என் கூட வரலைன்னா இந்த இடத்துல உசுர விட்டுருவேன். மில்லச்சாமி உங்கள நான் வர்றேன். எங்க வர்றேன் நீங்களே சொல்லுங்க. பிள்ளையுமா உன்னுடைய அரண்மனைக்கு பின்பறம் இருக்கக்கூடிய கருப்பாய் கட்டி வச்ச கள்ளுக்கட்டு ஊரணி மண்டபம் கருப்பாய் மண்டபம் அருகாமருக்கு ஒத்தக்கண்ண பாடத்துக்கு நீ வா. அப்படியா? உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். மில்லச்சாமி வரும்போது வெளியே வந்துடாத. அப்புறம் என் கையில சல்லி பைசா காசு இல்லை. நான் விளையாடத்தை வந்து என்ன எப்படி விட்டாங்க. உங்க வீட்டுல இருக்க நகரட்டு காசு போன எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு ஒத்தக்கண்ண பாட வந்துரு. 2 பேரும் முன்னோடு ஓடிய பேரும் சொல்றீங்களா? சரி இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த கருப்பாய் கட்டி வச்ச கள்ளுக்கட்டு ஊரணி கருப்பாய் மண்டபம் ஒத்தக்கடை பழத்துக்கு எங்க அண்ணனுக்கு தெரியாம தண்ணீர் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துட்டு வந்தது. நீங்க தண்ணி எடுத்துட்டு படுத்துறாம அந்த ஒத்தக்கடை பழத்திலே உட்காந்துருங்க.